செஸ் மாஸ்டர் எபிசோட் 46ற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் புடாபெஸ்ட் கேம்பிட் முறையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இது கருப்பு காய்கள் விளையாடும் மிகவும் விறுவிறுப்பான மற்றும் தந்திரங்கள் நிறைந்த ஒரு ஆரம்ப ஆட்டமாகும். இந்த ஆட்டம் சிப்பாய் T4, குதிரை F6, சிப்பாய் C4 மற்றும் சிப்பாய் E5 ஆகிய நகர்வுகளுடன் தொடங்குகிறது. புடாபெஸ்ட் கேம்பிட் முறையானது வெள்ளை சிப்பாயை T4 கட்டத்திற்கும், கருப்பு குதிரையை F6 கட்டத்திற்கும் மற்றும் வெள்ளை சிப்பாயை C4 கட்டத்திற்கும் நகர்த்துவதன் மூலம் தொடங்குகிறது. அதன் பிறகு கருப்பு உடனடியாக தனது சிப்பாயை E5 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளையின் மையப்பகுதியை சவாலுக்கு இழுக்கிறது. வெள்ளை சிப்பாயைக் கொண்டு E5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டியவுடன் கருப்பு குதிரை G4 கட்டத்திற்கு பாய்ந்து E5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை குறிவைக்கிறது. இதன் முக்கிய உத்தி என்னவென்றால், வெள்ளையின் T4 கட்டத்தில் உள்ள சிப்பாய்க்கு சவால் விட்டு கருப்பு காய்களுக்கு ஆக்ரோஷமான ஆட்டத்தை உருவாக்குவதாகும். கருப்பு தனது குதிரைகள் மற்றும் கருப்பு கட்ட மந்திரியை வேகமாக வளர்த்து வெள்ளையின் E5 கட்டத்தில் உள்ள சிப்பாய்க்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும். வெள்ளை தனது E5 சிப்பாயை பாதுகாக்க மந்திரி F4, கருப்பு குதிரை C6, குதிரை F3, கருப்பு மந்திரி P4 செக், குதிரை T2, கருப்பு ராணி E7 ஆகிய நகர்வுகளை விளையாடலாம். அதன் பிறகு வெள்ளை தனது A3 சிப்பாயைக் கொண்டு கருப்பு மந்திரியை அச்சுறுத்தும்போது கருப்பு குதிரையைக் கொண்டு E5 கட்டத்தில் உள்ள சிப்பாயை வெட்டுகிறது. இப்போது வெள்ளை ஆசைப்பட்டு A3 கட்டத்தில் உள்ள சிப்பாயைக் கொண்டு P4 கட்டத்தில் உள்ள கருப்பு மந்திரியை வெட்டினால் கருப்பு தனது குதிரையை T3 கட்டத்திற்கு நகர்த்தி செக்மேட் செய்கிறது. இது ஒரு அற்புதமான ஸ்மதர்டு மேட் ஆகும், ஏனெனில் வெள்ளையின் E2 கட்டத்தில் உள்ள சிப்பாய் நகர முடியாது. எதிராளிகளை வியப்படையச் செய்யவும் வேகமான வெற்றிகளைப் பெறவும் புடாபெஸ்ட் கேம்பிட் ஒரு சிறந்த வழியாகும். இது வேகமான வளர்ச்சியின் வலிமையையும் தந்திரங்களையும் காட்டுகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.